ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் 2ஆம் கட்ட கள ஆய்வு பணி முடிந்திருக்கிறது. இதுல இந்த காட்டுமன்னார் கோவில் தொகுதியில கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்ட பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளை நாம சொல்ல போறோம். அதுல மிக முக்கியமான முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள நுழையும் பொழுதே ஒரு நெருக்கடி நமக்கு தெரிஞ்சது. ஆனா அதே நேரத்துல அந்த பேருந்து நிலையத்துக்குள்ள நுழையும் போது கடுமையான துர்நாற்றம் அப்படிங்கிறது வீசுச்சு. அந்த பேருந்து நிலையம் மிக குறுகிய அளவுல சின்ன பஸ் ஸ்டாண்டா இருக்கு. பேருந்துகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது பேருந்துகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஆனா பேருந்து நிலையம் மிக சிறிய பேருந்து நிலையமா இருக்கு. பேருந்துகள் நிற்பதற்கு போதிய இடவசதி கிடையாது. அங்க கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. போதிய கழிவறை வசதி அங்க கிடையாது. ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் உங்களால காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்துல நிக்க முடியாது. அந்த அளவிற்கு மோசமான துர்நாற்றம் அப்படிங்கிறது வீசுது. அங்க சுகாதார சீர்கேடு மிக மோசமாக இருக்கிறது. அதாவது கடந்த 5 ஆண்டுகள்ல சிந்தனை செல்வன் இருக்காரு. சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்களோட செயல்பாடு பற்றி கேட்கும் பொழுது அவர்லாம் ஓட்டு கேட்க 2021 வந்தாருங்க, அதுக்கப்புறம்லாம் அவர் எட்டி கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இத அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்கும் பொழுதே அவங்களும் இதான் சொல்றாங்க. சிந்தனை செல்வன் மறுபடியும் இங்க நின்றிருந்தாரு அப்படின்னா, அவருக்கு மறுபடியும் இங்க சீட்டு கொடுத்திருந்தா நிச்சயமா தோல்விதான். ஏன்னா அவர் மீது எல்லாருக்குமே அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நிறைய பேர் பேட்டி கொடுப்பதற்கு தயங்குனாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பின்னணியில விசாரிக்கும் பொழுதுதான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய சொந்த ஊர் முட்டம். அது காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதிக்குள்ள வருது. அதனால அந்த தொகுதியில பெரும்பாலும் குறைபாடுகளை வெளியே சொல்வதற்கு மக்கள் யோசிக்கிறாங்க. நாம நிறைய பேர்கிட்ட பேசணும். என்னன்னா இது அமைச்சரோட தொகுதிங்க, அதாவது எம்ஆர்கேவோட தொகுதி. இங்க நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா திமுக கூட்டணி கட்சி ஆட்சி அப்படின்னாங்க. அதையும் மீறி சிலர் குறைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பெண்கள் குறிப்பாக குறைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதுல இந்த பேருந்து நிலையம் தொடர்பான விஷயத்தை நம்ம முதல்லயே சொல்லிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த வீராணம் ஏரி பிரச்சனை. வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணி போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சென்னைக்கு தண்ணி கொடுங்க, வேண்டான்னு சொல்லல, ஆனா பாசனத்திற்கும் தண்ணீரை திறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாசனத்திற்கு குறைவான அளவுதான் நீர் திறந்து விடப்படுகிறது. அந்த பாசனத்திற்கு திறந்து விடப்படும் நீரின் அளவை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையா இருக்கு. அதே போல வீராணம் ஏரியிலிருந்து உப்பனாறுன்னு சொல்லி ஒரு ஆறு உருவாகுது. அந்த ஆறு உருவாகிற இடமே வீராணம் ஏரி தான். வீராணம் ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த உபரி நீர் தான் உப்பனாறு அப்படிங்கிற ஆறா போகுது. அந்த வீராணம் ஏரியிலிருந்து வரக்கூடிய அந்த உபரி நீர் செல்லக்கூடிய அந்த உப்பனாறுல நிறைய சீமை கருவேல மரங்கள் முளைத்து அந்த உப்பனாறு மிக மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. அந்த உப்பனாரை சரியாக தூர்வாரி அந்த சீமை கருவேல மரங்களை அகற்றி அதுல சாக்கடை நீர் நிறைய கலந்துருக்கு பல இடங்கள்ல. அந்த சாக்கடை நீரெல்லாம் அகற்றி அந்த ஆற்றை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. அது மட்டும் இல்லாம கொள்ளிடத்திலிருந்து கால்வாய்கள் மூலமாக இந்த காட்டுமன்னார் கோவில் பகுதியில விவசாய நிலங்களுக்கு நீர் கொண்டு வராங்க. அந்த கால்வாய்கள்லாம் பாத்தீங்கன்னா சீமை கருவேல மரங்கள் முளைத்து மிக மோசமான நிலைமையில இருக்கு. அதாவது தண்ணீர் ஓடுது, ஆனா நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகள் நிறைய அந்த கால்வாய்கள்ல கொட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் கண்ணால பார்த்தோம். சோ அந்த மாதிரி கொட்டப்பட்டு அந்த கால்வாய்கள் அசுத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கால்வாய்கள் பல இடங்கள்ல சரியாக தூர்வாரப்படாம நிறைய இடங்கள்ல அடைப்புகள் இருக்கு. சோ அந்த கொள்ளிடத்திலிருந்து பிரிந்து வரக்கூடிய கால்வாய்கள், விவசாயத்திற்கு தேவையான நீரை கொடுக்கக்கூடிய அந்த கால்வாய்களை சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்கு. கடந்த ஒரு 5 வருஷமா எம்எல்ஏவெல்லாம் நாங்க கண்ணாலேயே பார்க்கல அப்படின்னு தான் அந்த தொகுதி மக்கள் முழுக்க சொல்றாங்க. அந்த தொகுதியில 1 லட்சத்திற்கும் மேல பட்டியல் சமுதாய மக்களின் வாக்குகள் இருக்கு. 50,000க்கு மேல முஸ்லிம்களினுடைய வாக்குகள் இருக்கு. ஆக மொத்தம் அது ஒரு திமுக விசிக இவங்களுக்கு ஆதரவான தொகுதி. அதாவது விசிகாவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த காட்டுமன்னார் கோவில் தொகுதியில பட்டியல் சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் நாம போய் பார்த்தோம். அங்கெல்லாம் மக்கள் இன்னமும் குடிசையில தான் இருக்காங்க. வீடியோலாம் எடுக்க முடியல. காரணம் என்னன்னா, அங்க விசிக கட்சியினர்லாம் எல்லா ஊர்லயும் கொடி கட்டிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதனால அவங்க முன்னாடி வீடியோவும் எடுக்க முடியல. மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறதே ரொம்ப சிரமமா இருந்தது. பேட்டிலாம் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டல்லாம் விடுத்தாங்க.
ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து இப்போ அங்கே வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே பட்டியல் சமுதாய மக்கள் வாழக்கூடிய இடங்களை பார்க்கும் பொழுது இந்த மக்கள் பாவப்பட்ட மக்களாக இருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பரிதாபமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அடிப்படை வசதிகளே இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மக்கள் மிக மோசமான நிலைமையில். பட்டியல் சமுதாய பெண்கள்கிட்ட வந்து நாமெல்லாம் பேட்டி எடுக்கும்போது அவங்களோட மனக்குமரெல்லாம் வெளிப்பட்டது. அதாவது எங்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் கிடையாதுங்க, பஸ் வந்து நிற்க மாட்டேங்குது பஸ் ஸ்டாப்ல அப்படின்னு சொல்றாங்க. பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பஸ் நிற்க மாட்டேங்குது, அதை கேட்டா வந்து இது ஓசி பஸ் தானே, ஃப்ரீ பஸ் தானேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்கன்னு அந்த இலவச பேருந்துகள் வந்து நிறைய பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறது கிடையாதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க. அதாவது காட்டுமன்னார் கோவில் நகர் பகுதிகளில் வந்து பேருந்துகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஆனா கிராமப்புறங்கள்ல பேருந்துகள் அப்படிங்கிறது காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒண்ணு, இப்படித்தான் வரும். இந்த கிராமப்புறங்களில் வரக்கூடிய பேருந்துகள் பெரும்பாலும் வந்து இலவச பேருந்துகளா இருக்கு. பெரும்பாலும் அதிகமா நிக்கிறது இல்ல, பெண்கள் கை காட்டினாலும் நிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த பகுதியில் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்போ அடிப்படை வசதிகளே இல்லாம தான் பட்டியல் சமுதாய மக்கள் இந்த பகுதியில் கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிந்தனை செல்வன் இல்லாம இந்த பக்கம் வந்து இளையபெருமாள் அவரோட மகனை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அடுத்ததா விவசாயம் சார்ந்த மிக முக்கியமான கோரிக்கை ஒண்ணு மக்கள் வச்சாங்க. அதாவது காட்டுமன்னார் கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெல் விவசாயம் அதிகமா நடக்கக்கூடிய பகுதி, நெல் கொள்முதல் நிலையம் ஒண்ணு அமைச்சு தரணும் அப்படின்னு பல ஆண்டுகால கோரிக்கை இருக்கிறது. நிறைய ஊர்களில் வந்து அதிகமா நெல் விளையக்கூடிய பகுதிகளில் அந்த நெல் வந்து பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஊர்ல வந்து குடோன்லாம் கட்டி தருவாங்க. இப்போ டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நிறைய குடோன் கட்டி தருவாங்க. அந்த மாதிரி இந்த காட்டுமன்னார் கோவில் பகுதியிலையும் வந்து நெல்லை பாதுகாப்பாக வைப்பதற்கு மழை காலங்கள், வெயில் காலங்களிலிருந்து பாதுகாத்து வைப்பதற்கு நிறைய குடோன்கள் வந்து கட்டித்தரணும் அப்படிங்கிற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருக்கிறது. இது வந்து விவசாயம் சார்ந்த ஒரு பிரச்சனை. இப்போ அடுத்த கட்டமா இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டுமன்னார் கோவில் தொகுதியில நகரத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாலை வசதிங்கிறது மிக மோசமா இருக்கு. ஒரே ஒரு சாலை மட்டும்தான் அந்த பகுதியில் நல்லா இருக்கு. அது வந்து சிதம்பரத்துல இருந்து காட்டுமன்னார் கோவில் வழியாக ஜெயங்கொண்டம், திருச்சி வரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை. அது வந்து நல்லா இருக்கு. அது வந்து பிஜேபி கவர்மெண்ட் போட்டாங்க. அது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய நெடுஞ்சாலை. ஆனா நீங்க காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் கிராமப்புற சாலைகளாக இருக்கட்டும், நகரத்துக்குள்ள இருக்கிற சாலைகளாக இருக்கட்டும், மாநில நெடுஞ்சாலைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மிக மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. குறிப்பாக அடித்தட்டு கிராம மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகள்லாம் வந்து குண்டும் குழியுமா மிக மோசமா இருக்கு. ஏன்னா அந்த தொகுதி முழுக்க நாம சுத்தி வரும் பொழுது கிராமப்புறங்கள்ல சாலை வசதி எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத நாம கண்ணாலேயே பார்த்தோம். அதனால வந்து இந்த பேசிக்காவே இந்த ரோடு ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது அந்த பகுதிகளில் சுத்தமா கிடையாதுங்க. இது வந்து காட்டுமன்னார் கோவில் தொகுதியில வந்து பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு சாபம் மாதிரி தொடர்ந்துட்டே இருக்குங்க. சாலை வசதியை செஞ்சு தர மாட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கடலூர் வந்து பெரிய மாவட்டமா இருக்கு, அதனால வந்து கடலூர் மாவட்டத்துக்கு வரக்கூடிய நிதியிலிருந்து எல்லா ஊர்களுக்கும் இவங்களால செய்ய முடியல, அதனால சிதம்பரத்தை ஒரு மாவட்டமா கொண்டு வந்து இந்த காட்டுமன்னார் கோவில், சிதம்பரம், புவனகிரி இந்த ஏரியாவெல்லாம் வந்து ஒரு தனி மாவட்டமா அறிவிச்சாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். சிதம்பரம் மாவட்டமா இருந்ததுன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும், இன்னும் அடிப்படை வசதிகள் வந்து ஈஸியா மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத உள்ளூர் மக்கள் வந்து கருத்தா சொல்றாங்க. ஆக மொத்தம் இந்த காட்டுமன்னார் கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் சிந்தனை செல்வன் விசிக எம்எல்ஏ அவரோட செயல்பாடு சரியில்லை அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான மக்களோட மனக்குமுறலா இருக்கு. இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர்நிலைகள் வந்து மிக மோசமா இருக்கு. நிறைய ஏரி குளங்கள்லாம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கொள்ளிடம் ஆற்றிலிருந்து கால்வாய்கள்லாம் வருது, நிறைய ஆறுகளும் வந்து பிரியுது இல்லையா. அதன் மூலமாக நிறைய ஏரிகளுக்கும் நீர்வரத்து இருக்கு. ஆனா இந்த ஏரிகள்லாம் பாத்தீங்கன்னா மிக மோசமாக சுத்தம் இல்லாம அந்த நீரை பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு இந்த காட்டுமன்னார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏரிகளோட நிலைமை வந்து மிக மோசமா இருக்கு. அதெல்லாம் வந்து கண்ணால பார்த்தா வந்து அவ்வளோ மோசமா இருக்கு. அதே நேரத்துல வந்து இன்னொரு பக்கம் இந்த கல்லூரிகள், கல்வி நிலையங்கள் சம்பந்தமா வந்து இந்த பக்கத்துல வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய தனியார் கல்லூரிகள் இங்க இருக்கு. ஆனா அதே நேரத்துல அரசு சார்ந்த கலைக்கல்லூரி காட்டுமன்னார் கோவில் ஊருக்குள்ள கிடையாது. இந்த ஊருக்குன்னு வந்த அந்த கலைக்கல்லூரி குமராட்சிக்கு போயிடுச்சு.
இதுக்கு வந்து சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க கருத்தை மட்டும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, காட்டுமன்னார் கோவில்ல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவரோட காலேஜ் இருக்கு. அது இருக்கும் பொழுது கவர்மெண்ட் காலேஜ் அவர் உள்ள வர விட்டுருவாரா? அப்படி கவர்மெண்ட் காலேஜ் காட்டுமன்னார் கோவிலுக்கு வந்துருச்சுன்னா அவருடைய காலேஜுக்கு சீட்டு போகாது, அவரோட காலேஜுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேர மாட்டாங்களே அப்படிங்கறதுனால தான் காட்டுமன்னார் கோவில்ல இருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தள்ளி குமராட்சிங்கிற ஊர்ல அந்த ஆர்ட்ஸ் காலேஜை கொண்டு போய் வச்சதா சொல்றாங்க, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். அதே போல அரசு பொறியியல் கல்லூரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த பகுதி மாணவர்கள். ஏன்னா அரசு பொறியியல் கல்லூரி அப்படிங்கிறது காட்டுமன்னார் கோவில்ல கிடையாது. உங்களுக்கு பக்கத்துல இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரியலூர் வரணும், சரிங்களா? அதனால வந்து இந்த காட்டுமன்னார் கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அரசு பொறியியல் கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி ஊருக்குள்ள வரணும். இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய கல்வி நிறுவனங்கள் இங்க மிக குறைவாக இருக்கு. அதே போல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இங்க குறைவு தான். ஏன்னா இது வந்து முழுவதும் விவசாயம் சார்ந்த பகுதி, 100% விவசாயம் சார்ந்த பகுதி. இங்க ஒரு சில தொழிற்பேட்டைகள் கொண்டு வந்தாலே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு சில தொழிற்பேட்டைகள் கொண்டு வரலாம். ஸோ அதை கொண்டு வந்தா வந்து இந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல வீராணம் ஏரியை சுற்றுலா தலமாக மாற்றுவோம் அப்படின்னு 2021 திமுகவில், அதாவது விசிக சார்பா சிந்தனை செல்வன் இவங்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த வீராணம் ஏரியில வந்து படகு போக்குவரத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக சுற்றுலா பயணிகளை ஈர்ப்போம், இதனால உள்ளூர் மக்களுக்கு வருமானம் கிடைக்கும், அரசாங்கத்துக்கும் வருமானம் கிடைக்கும் அப்படின்லாம் இவங்க வாக்குறுதிலாம் கொடுத்து நாங்க செஞ்சு தரோம்னு சொன்னாங்க 2021. ஆனா இப்போ 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷனே வந்துருச்சு. இது வரைக்கும் வீராணம் ஏரியை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு எந்த ஒரு வேலையையும் திட்டத்தையும் இவங்க தொடங்கவே இல்லை அப்படின்னு எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்கள் மேல மக்கள் கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆக மொத்தம் கடந்த 5 ஆண்டுகள்ல காட்டுமன்னார் கோவில் தொகுதி அடைந்த பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டா 0 என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அம்மா ஆட்சி வந்தாங்க, எங்களுக்கு கல்யாண பணம் உதவி செஞ்சாங்க, ஏழை மக்களுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஸ்டாலின் வந்தாங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணாங்க. எங்களுக்கு பிரி பசு வேணாம், டிவி கொடுத்து மாதம் 250 ரூபா கட்டி நாங்கள் ஐஞ்ச கூட தான் அனுபவிஞ்சு நாங்கள் முன்னுக்கு வரல. பவுனு விலை ஏறிடுச்சு, காய்கறி விலை ஏறிடுச்சு. எங்களுக்கு பிரி அரிசி வேணாம், எங்களுக்கு இந்த பிரி பசு வேணாம். இப்போ நாங்கள் புதுசாக வரவங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு உள்ள கஷ்டத்தை நாங்கள் கேட்க போகிறோம். நாங்கள் ஏன் ஓட்டு போடணும்? எங்கள் ஓட்டுக்காக தானே எங்களை தேடி வர. சரி, அந்த ஏழை பிள்ளைங்க ஒரு படிச்சிருக்காங்க, அந்த கணக்கு எடுக்கிறியல்ல, ஓட்டு எத்தனை ஓட்டு இருக்குன்னு கணக்கு எடுக்கிறியல்ல, அந்த வீட்டுல ஒரு உதவி இல்லை. அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடு. லெஞ்சம் இருந்தா பணம் இருந்தா வாங்கலாம் வேலை. பணம் இல்லாத நாங்க என்னைக்கு விவசாயி, உனக்கு ஏன் நாங்க போடணும்? நாங்க போட போறதும் கிடையாது, நாங்க ஒண்ணும் கிடையாது. நாங்க ஓட்டும் ஓட போறது கிடையாது. யாருக்கு? இவருக்கும் கிடையாது. புதுசா என் மனசுல யார படுதா அவங்களுக்கு நான் போட போறேன். இவரு வந்தாரு, இவங்கள நாங்க தலையில தூக்கி வச்சு ஆடணும். எங்களுக்கு ஒரு நன்றி கூட பரவாயில்ல, இந்த வருஷமும் வந்திருக்காரு அவரு ஆடுறதுக்கு. நாங்க படிக்காட்டி போனாலும் எங்களுக்கு மூளை வேலை செய்யாது. நீ உயரம் இருக்கணும் நாங்க ஆடுறதுக்கு, நீ கீழே இருக்கிறியா, ஏன் நீ திரும்ப திரும்ப வந்து அதை கலைக்கணும்? எவனே ஆண்டுட்டு போகட்டும் அப்படின்னு நினைச்சு பார்த்துருக்கணும். இவரை தலையில வச்சுக்கிட்டு நீ வரலான்னு பாக்குற, இந்த நேரம் வாய்ப்பே சரி இருக்காதுன்னு தான் நாங்க முடிவு பண்ணிட்டோமா. அம்மா, இப்போ வந்து 5 வருட திமுக ஆட்சியோட செயல்பாடு காட்டுமன்னார் கோவில் தொகுதியில எப்படி இருக்கு? இங்கே காட்டுமன்னார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நடுத்தர மக்கள் தான் நிறைய பேர் வாழ்றாங்க. ஆனா அவங்களோட குடும்ப வளர்ச்சிக்கெல்லாம் வந்து கட்சி சார்பா எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா எந்த வீடு கட்டி கொடுக்கறது அது மாதிரி எந்த இன்வால்வ்மெண்ட்டுமே கட்சி இங்க வந்து பண்ணல. பார்த்த வரைக்கும் இங்க பாருங்களேன், எல்லாம் குடிசை வீடுகள் தான். நீங்க வந்து கட்சி சார்பா டிஎம்கே சார்பா 5 வருஷ ஆட்சியில எதுவுமே பண்ணல. அதனால எங்களுக்கு ஒரு புதிய ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். எங்க வாழ்க்கை தரம்லாம் மேல வர்றதுக்கு ஒரு புதிய ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். அது மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் பாதுகாப்பு சுத்தமா கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கே ஆட்சியில வந்து ஒரு காலேஜ் பிள்ளைங்க பஸ்ல போயிட்டு வர்றதுக்குலாம் ரொம்ப பயப்படுறாங்க இப்பெல்லாம். எங்க ஒரு சுதந்திரமா ஒரு பெண்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியல. அதனால வந்து எங்களுக்கு இந்த ஆட்சி மாற்றம் வேணும். விஜய் வந்தா கண்டிப்பா ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த ஏடிஎம்கே ஆட்சி முன்னாடி இருந்தப்ப சார்
நாங்க வந்த மதுக்கடையே இருக்காது, நாங்க எடுத்துருவோம், நீட் தேர்வுலாம் எடுத்துருவோம்னு சொன்னாரு. ஆனா எண்டுமே எடுக்கவே இல்லை. இருக்குல்ல, இதே ஸ்டாலின் தான் வந்து பிரச்சாரத்துல சொன்னாரு, நான் நீட் தேர்வு எடுத்துடுறேன் உங்களுக்கு. இந்த பெரம்பலூர்ல அனிதா இறந்தப்ப சொன்னாரு. அந்த நீட் தேர்வு இருந்துகிட்டு தான் இருக்குது இன்னமும். எங்க எடுத்தாரு? மதுக்கடையெல்லாம் நான் எடுத்துருவேன்னாரு. இவங்க ஆட்சியில தான் நிறைய மதுக்கடை வந்து எடுக்கவே மாட்டாங்க சார். அதுலதான் கவர்மெண்ட்டுக்கு பணமே, அதுதான் லாபமே அவங்களுக்கு. அதனால எந்த ஆட்சி வந்தாலும் அதை எடுக்கவே முடியாது. ஆனா இப்ப இந்த டிவிக்கே வந்துச்சுன்னா எடுக்கிறாரா என்னங்கிறது தெரிஞ்சுக்கும். இவங்க 3000 அங்க போயிடுச்சு. அவங்க கொடுத்த மாதிரி கொடுத்து டாஸ்மார்க்ல புடிங்கிறாங்க சார். அப்புறம் என்ன அவங்க கொடுக்குறாங்க? இவர் முதல்ல சொன்னார பிரச்சாரத்துல, நான் மதுக்கடையை நிறுத்திடுவேன் அப்படின்னு. எங்கேயாவது நிறுத்தினாரா? இருக்க அதிகமாகிட்டு தான் இருக்கு. இவங்க சொல்றதெல்லாம் எதுவுமே நடக்காது சார். ஏங்க ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க தான் வந்து கிறிஸ்டின் முஸ்லிம் சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் காவலாளி. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது சார். சொல்றதுதான். என்ன காவலாளியா இருக்கிறாங்க இவங்க? கிறிஸ்டினுக்குலாம் என்ன செஞ்சிருக்காங்க? கிறிஸ்டின்னா பணக்காரவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன உதவி கூட எதுவுமே கிடைக்க மாட்டாங்குது. என்ன சொல்றாங்க? சொல்றதுதான் சார். அதெல்லாம் ஓட்டு வாங்குற வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க. அந்த நடைமுறைக்கெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அதனால ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா நடக்குதா என்னங்க? இவங்க 2 ஆட்சியும் நாங்க பார்த்துட்டோம், அனுபவிச்சிட்டோம். புதுசா ஒரு ஆட்சி கொடுக்குமே, அதுல எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதுதான் சார் வேணும். புதுசா ஆட்சி மாறணும். மாற்றம் வந்து எப்படி இருக்குங்கிறத நாங்க பார்க்கணும். திருட்டு பயம்லாம் நிறையா இருக்கு சார். ஆனா வந்து ஒரு சிசிடிவி கேமரா வைக்க சொன்னாக்கா வைக்க மாட்டேங்கிறாங்க. யார் எது சொல்லி இது பண்ணாலும் அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அவங்க தேவைக்கு வராங்க, அவங்க தேவை முடிஞ்சதுமே போயிடுறாங்க. இங்க என்ன வேணும் ஏது வேணும், இதுக்கு அந்த பக்கம் பாருங்க, மழை பெஞ்சா எல்லாருமே தண்ணியில தான் இருப்பாங்க, தண்ணியில தான் கிடப்பாங்க எல்லாருமே. கால் வச்சா தண்ணி தான். அந்த வந்து ரோட்டை சரி பண்ணி கொடுக்கணுன்றதுக்கு அதுக்கு எடுக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு லைட் ஏரியலன்னா அது ஒரு வாரத்துக்கு பாடுபடணும். ஒரு டேங்க் ஒரு விஷயம்னாக்கா அதுக்கு ஒரு இது பாடுபடணும். ஆனா இது நிறைய மனு கொடுத்துட்டாங்க, யாருமே முயற்சி எடுக்கல. ஏன்னா வந்து பணம் காசை கொடுத்து கொடுத்து மக்கள் வந்து அப்படியே முடக்கி வச்சிடுறாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா போய் கேட்டாக்கா காசு பணம் கொடுத்து அப்படியே ஆஃப் பண்ணிடுறது. ஜனங்களும் வந்து அந்த தேவையை வந்து நம்ம காசு கொடுத்துட்டாங்க போயிட்டாங்கன்றதுக்காக ஜனங்களும் அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. இப்ப கொடுக்குற மாதிரி கொடுத்து அடுத்த 5 வருஷம் வந்துச்சுன்னா ஃபீஸை சுத்தமா புடுங்கிடுவாங்க. மக்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம தான் நிற்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற கஷ்டத்தை விட இன்னும் கஷ்டப்படுவாங்க. அவ்வளவுதான் இருக்கிற. ஆனா முன்னேறவங்க காசு பணம் இப்போ எல்லாமே புகழ் எல்லாமே சேர்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்துல அவங்கவுங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனா இந்த பாவம் இந்த மக்கள் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்க ஊர் மக்கள் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மக்களுமே. எங்களுக்கு வந்து இந்த பிரி பஸ்ஸும் வேணாம், எங்களுக்கு பிரி இந்த அரிசியும் வேணாம், பிரி பஸ்ஸும் வேணாம். எங்களுக்கு இந்த 1000 பணமும் தேவையில்லை. இந்த 1000 பணத்தை கொடுத்து மறு நேரமே வந்து என் பேரும் அந்த கார்டுல இருக்குடி குடின்னு வாங்கி எங்களை இழுத்து போட்டு உதைக்கிறாங்க வீட்டுல உள்ளவங்க. அந்த 1000 பணமும் தேவையில்லை. எங்களுக்கு இந்த ஓஞ்சாப்பு கடையை மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். அதை எடுக்கிறவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். ஃப்ரீயா பஸ் விட்டுருக்காங்க. இந்த ஃப்ரீயா பஸ் விட்டு என்ன லாபம்? ஃப்ரீயா போறேன்ட்டு பஸ்ஸுக்காரங்களே கிண்டல் பண்றாங்க, பொது இடத்துல நிப்பாட்ட மாட்டுறாங்க. 1000 மாசம் 1000 பணம் விடுறாங்க. 1000 பணம் கொடுத்து பரவாயில்ல, இருந்தாலும் கஷ்டப்படுறதுக்காக தான் கொடுக்குறாங்க. இருந்து என்ன புண்ணியம்? எங்களுக்கு விலைவாசிலாம் அதிகமா ஏத்தி விட்டு தானே நீங்க வந்து கொடுக்குறீங்க. அதுக்கு நீங்க கொடுக்காம இருக்கலாமே. இப்ப வந்து டிவிகேல இருந்து ஒரு ஆள் வேலைக்கு விடுறான்னு சொல்லியிருக்காங்கல்ல, வீட்டுக்கு ஒரு ஆள் வேலைக்கு விடுறான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த வேலையை நீங்க கொடுத்தான்னா இப்ப நாங்கெல்லாம் வந்து வீட்டுல உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்க புள்ளைகளை வச்சுக்கிட்டு. எங்களுக்கு அந்த வேலை இருந்தானே நீங்க ஃப்ரீயாவே எதுவும் கொடுக்க தேவையில்லையே. எங்களுக்கு ஒரு வேலை மட்டும் இருந்துட்டா போதுமே, அதை வச்சு நாங்க பாத்துப்போமே. வேலை இல்லாம தானே நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். உங்க ஃப்ரீ கொடுக்கறதுனால தானே உங்களுக்கு நாங்க இது பண்றோம், ஓட்டு போடுறோன்னு சொல்லிட்டு ஏமாந்து நாங்க வீட்லயே உட்காந்து கிடக்குறோம். எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கத்தாந்தா கொடுங்க, இல்லைன்னா நீங்க ஆட்சியிலே இருக்க வேணாம். வீராணை ஏரியில வந்து போட்டு விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க திமுகல இருந்து. அந்த போட்டு விடவே இல்லை. அவங்க சொன்னது என்ன ஆச்சு? இப்ப கூப்பன் கொடுத்துருக்காங்க, 8000 சொல்லிட்டு கூப்பன் கொடுத்துருக்காங்க. அந்த 8000 கூப்பன்ல என்ன வாங்க முடியும்? அதுக்கு மேல நாங்க 5000 போட்டா தானே வாங்க முடியும். அது நாங்களே வாங்கிட்டு போறோம், அதுக்கு ஏன் அந்த கூப்பனு? இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாது தானே. அது கூப்பன் கொடுக்கறதே வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து இது நீங்க வாங்கிக்கன்னு சொன்னாலும் பரவாயில்லை. அது கூப்பன்னு ஒரு பேரு கொடுத்து அதுக்கு ஒரு பொண்ணும் சாவடிச்சுக்கிட்டு எதுக்கு இந்த இது பழிலாம் வாங்குறீங்க நீங்க? காட்டுமன்னார் கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தீர்க்கப்படாத முக்கியமான கோரிக்கைகள் என்னென்னு தெரியுமா? முக்கியமான கோரிக்கைன்னா காட்டுமன்னார் கோவில் தொகுதியில வந்து கவர்மெண்ட் வந்த காலேஜ் வந்து குமராட்சியில வந்து கட்டியிருக்காங்க. அந்த குமராட்சியில கட்டின காலேஜ் வந்து காட்டுமன்னார்லயே கட்டியிருந்தா கூட நல்லா இருக்கும். இங்க உள்ள காலேஜ் பசங்க எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதே இங்க இருந்தான்னா இன்னும் நல்லா இருக்கும். அதே போல வீராணை ஏரியில போட்டு விடுறேன்னு
அதிமுகல இருந்து சொல்லியிருக்காங்க, சொல்லியும் அது செயல்படுத்தவே இல்லை.